தமிழ் பேசும் அனைத்து நாள் உங்களுக்கும் வணக்கம். ஸோ உங்களுக்கு ஒரு மேக்புக் கரெக்டாக இருக்குமா இல்லை ஒரு விண்டோஸ் லேப்டாப் கரெக்டாக இருக்குமா? ஸோ இப்போ நான் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ண அனுபவம் எங்கிட்ட இருக்குது. கடந்த 10 வருஷத்துக்கு மேலே நான் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், விண்டோஸ் லேப்டாப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கடந்த 6 மாதங்களாக என்னுடைய பிரைமரியாகவே பார்த்தீங்கன்னா நான் மேக்புக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்க, இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு வாங்குறீங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, காலேஜுக்கு போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு எது கரெக்டாக இருக்குன்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுத்ததாக நீங்கள் அப்கிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த யூசேஜ்க்காக வாங்குறீங்கன்னு பாருங்கள். மேபி நீங்கள் காலேஜ் போகலாம், உங்களுக்கு கோடிங்க்கு தேவைப்படலாம், ப்ராஜெக்ட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு தேவைப்படலாம், இல்லை ஜென்ரலாக கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு, மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்கலாம். இல்லை நீங்கள் ப்ரொஃபஷனல் ஒர்க்குக்காக எடிட்டிங் பண்ணுறது, ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியும் வந்து இருக்கலாம். ஸோ இதில் எந்த நீட்ஸ்க்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றத பாருங்கள். பிகாஸ் அதை பொறுத்து இதுவா அப்படின்ற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை கேமிங்காக ஒரு லேப்டாப்பை பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நான் என்னுடைய பர்சனல் சஜஷனை நான் சொல்கிறது என்னன்னா, கேமிங்காக லேப்டாப் தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க. கேமிங் லேப்டாப் ஏகப்பட்டதாக இருக்குது. நானே கூட கேமிங் லேப்டாப்ஸ் நிறைய வந்து கவர் பண்ணியிருக்கேன். எல்லாமே பயங்கரமாக சூடாகும், செம பெருசாக இருக்கும். அண்டு அந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் ஒரு பிசியை வந்து பில்ட் பண்ணிடலாம். இட் வில் பி பெட்டர். ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன், இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கூலிங்லேருந்து எல்லாமே உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். நாளைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மாற்றணும் செய்யணும்னா 1-2 விஷயத்தை மட்டும் மாற்றலாம். பட் நீங்கள் ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கினீங்கன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி, டக்குன்னு ஒரு விஷயத்தை மாற்ற முடியாது. அண்ட் கம்பல்சரி ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிறதுனால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் த்ராட்டில் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள் இருக்குது. இதோடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ கேமிங்க்கு நான் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா விண்டோஸ் மட்டும் தாங்க ஆப்ஷன். மேக்கில் கேமிங்கான கலெக்ஷன்ஸும் கிடையாது, அந்தளவுக்கு வந்து நீங்கள் அதை யூஸே பண்ண முடியாது மேக்ஸிமம். ஸோ விண்டோஸ் கேமிங்க்கு இது மட்டும் தான். உங்ககிட்ட ஒருவேளை நல்ல பட்ஜெட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க கொஞ்சம் ப்ரொஃபஷனல் யூஸ்க்காக லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷமா விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 2-3 பிராண்ட் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ விண்டோஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் 2 வருஷம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பட் போக போக நம்ம இன்ஸ்டால் பண்ணி மாற்றி சாஃப்ட்வேர்ஸ்லாம் மாற்றி போடவே இருக்கட்டும், இல்லை அப்டேட் வரும்போதா இருக்கட்டும், இல்லை அப்டேட் பண்ணாமல் வச்சிருக்கிறதுனால இருக்கட்டும், கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். நான் ஒரு டைமுமே நம்ம வந்து ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ரீபூட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா வரும். பட் நான் இந்த 6 மாதத்துல எனக்கு மேக்ல அந்த அளவுக்கு இஷ்யூஸ் வந்து கிடையாது. அப்டேட் ஆன் டு டைம் வந்து வந்துடுது. நம்ம செக் பண்ணிட்டு வேணும்னு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் நல்லா இருந்தது. இதை வச்சு மட்டுமே நான் சொல்ல முடியாது. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் வந்து மேக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டயும் நான் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இது ஓகே அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். சரிங்களா? ஸோ லாங் டர்ம் யூசேஜில் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு லேப்டாப் உடைய ஸ்லோனஸ் வந்து இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணணும், லேக் இல்லாமல் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஐயோ 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சேன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணி அப்கிரேட் பண்ணாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்ற பட்சத்தில் மேக்புக் இந்த இடத்துல பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் அந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு அப்டேட்டும் கரெக்டாக இருக்கும், குவாலிட்டியும் நீங்கள் கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இது கிட்டத்தட்ட புதுசு பாரியாக இருக்கும். கொஞ்சமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும், பட் இதளவுக்கு கம்மியாகாது. விண்டோஸ் அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்றத நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா மேக் ஓஎஸ் உடைய ஆப்டிமைசேஷன். விண்டோஸில் என்னதான் அப்டேட் அவங்க கொடுத்தாலுமே ஒரு சில அப்டேட்ல நமக்கு பக் இருக்கும், நிறைய டைம் இஷ்யூஸ் வரும், ப்ளூ ஸ்க்ரீன் வரும், இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் வந்து நிறைய டைம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? பட் மேக்ல அந்த ஆப்டிமைசேஷன் வந்து நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க ஒருவேளை ஆப்பிள் எக்கோசிஸ்டம்குள்ள ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அது மேக்புக் கூட சூப்பராக வந்து கனெக்ட் ஆகும். நீங்க ஐபோன் வச்சிருந்தா உங்களுக்கு பக்காவாக வந்து கனெக்ட் ஆகிடும். ஆப்பிள் வாட்ச் வச்சுருந்தீங்கனாலும் சூப்பராக வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கனெக்டிவிட்டி ஆப்ஷன், அந்த எக்கோ சிஸ்டம்கான ஆப்ஷன் வந்து மேக்கில் இருக்குது. விண்டோஸில் இருக்குது, கொஞ்சம் ஒர்க் அரவுண்ட் வந்து பண்ணணும். பட் அந்த அளவுக்கு அது கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்காது. நான் ரொம்பவே ப்ரொஃபஷனல் லெவலில் வந்து அப்கிரேட் ஆகணும், போக போக இன்னும் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கணும், இன்னும் ரொம்ப ப்ரொஃபஷனலாக போகணுன்றவங்க, எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, இந்த மாதிரி செக்ஷனில் நீங்கள் மீடியாவெல்லாம் வந்து அதிகமாக வந்து பண்ணணுன்ற பட்சத்தில் மேக் இப்போதைக்கு எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் அதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தோட முக்கியமான ஆப்ஷன் என்னன்னா, உங்களுக்கு விண்டோஸ்ல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஆப்ஷன்ஸ் கொட்டி கிடக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் ஆஃபர் பண்றாங்க, நிறைய விதமான பிரைசிங்ல இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப காம்பாக்டா இருக்கணும், போர்ட்டபிளா இருக்கணும், பட் பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னா இப்போ டெல் எக்ஸ்பிஎஸ் நம்ம ரீசெண்டாக வந்து பண்ணியிருந்தோம், அந்த லேப்டாப் பார்த்து தெரிஞ்சிருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும், டிஸ்பிளே பெருசாக இருக்கணும், ரேமும் அதிகமாக இருக்கணும், கிராஃபிக்ஸும் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதற்கான ஆப்ஷன் இருக்கு. எல்இடி உங்களுக்கு வந்து RGBs இருக்கணும்னா அதுக்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கேட்டகரியில், வெவ்வேறு கான்ஃபிகரேஷனில், வெவ்வேறு பிரைஸ் செக்மெண்ட்
செக்மெண்ட்ல இருக்கு. பட் நீங்க இதுவே மேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம இருக்கு. அதுவும் பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000க்கு மேல தான் நமக்கு வந்து ஆஃபரே வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஆப்ஷனே இருக்கு. அதுல அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது நமக்கு செட் ஆகுமான்னு மட்டும் தான் பார்க்க முடியும். எக்ஸ்ட்ராவா இதை பண்ணலாம் அதை பண்ணலாமா வந்து பார்க்க முடியாது. அப்படி உங்களுக்கு ரேம் எல்லாம் மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா போடணும்னா காசு சும்மா அப்படியே எகிரிக்கிட்டே வந்து போகும். எக்ஸ்பென்சிவா இருக்கும். இது கொஞ்சம் நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த ரெண்டுத்துல கம்பேர் பண்ணும்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா M1 Pro வேரியன்ட். ஸோ இதில் எனக்கு மேக்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்புக்கில் எனக்கு பேட்டரி லைஃப் நல்லாவே வந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விண்டோஸ்லேயும் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம பேட்டரி லைஃப் வர்ற மாதிரியான லேப்டாப்பையும் பார்த்து வாங்கணும். பெர்ஃபார்மன்ஸும் இருக்கணும், பேட்டரியும் வரணும் அப்படின்னு பார்த்து வாங்கணும். பட் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் பேட்டரி லைஃப் அப்படின்றத பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ல கொஞ்சம் பெட்டராக வந்து பேலன்ஸ் ஆகுது. விண்டோஸில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும். அண்ட் மேக்புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இது ஈஸி டு கேரி. லேப்டாப் வந்து எந்த அளவுக்கு வெயிட் இருக்கோ அது மட்டும் தான் நம்ம வந்து மேலே கேஸ் போட்டிருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சார்ஜிங் பிரிக் மட்டும் தான் இருக்கு. டைப் சிக்கான சப்போர்ட்டும் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஆடியோ குவாலிட்டியும் இதுல வந்து நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு விண்டோஸ்லயும் நல்லா இருக்கக்கூடிய ஆடியோ குவாலிட்டி இருக்கிற மாதிரியும் இருக்கு. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜருடைய சைஸை நீங்க வந்து பார்த்து வாங்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா எல்லா சார்ஜரும் ஒரே மாதிரி வராது. உங்களுக்கு பவர் நிறைய வேணும் அப்படின்ற பட்சத்தில், பெர்ஃபார்மன்ஸ் நிறைய வேணுன்ற பட்சத்தில் நல்லா பிரிக் மாதிரி வந்து கொடுப்பாங்க, வெயிட்டா இருக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு போர்ட்டபிளா வேணும், கன்வீனியன்ட்டா எடுத்துட்டு போறோம்னா அதற்கான ஆப்ஷன் விண்டோஸ்ல இருக்கு. சார்ஜர் சைஸ் என்ன, லேப்டாப் உடைய வெயிட் என்னன்றதையும் பார்த்து வாங்கும் போது உங்களுக்கான கரெக்டான லேப்டாப்பை நீங்க சூஸ் பண்ண முடியும். டச் ஸ்கிரீன் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறவங்களுக்கு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. விண்டோஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு டச் ஸ்கிரீன் சப்போர்ட் பண்ணக்கூடிய லேப்டாப் ஆப்ஷன் வந்து வேற லெவல்ல இருக்கு. நீங்க அப்படி மடிச்சு யூஸ் பண்ணலாம், அப்படி திருப்பி யூஸ் பண்ணலாம். அதை பத்தி ரீசெண்டா வீடியோ போட்டிருந்தேன். எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய வேணும் நான் யூஸ் பண்றதுக்கு, எனக்கு பட்ஜெட்டும் இருக்கு, எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் வேணும், எனக்கு வேணுன்ற மாதிரி நான் வந்து பார்க்கணும்னா விண்டோஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யூ. ஓகேங்களா? பட் ரொம்ப லாங் டர்ம் கிடையாது, ஓரளவுக்கு ஷார்ட் டர்ம் வரைக்கும் வரும். நீங்க யூஸ் பண்றதை பொறுத்து கொஞ்சமா அது வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கூட வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 7-8 வருஷம் கூட யூஸ் பண்ணியிருந்த ஒரு லேப்டாப்பை மேக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். இதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி இது கூடவே சேர்ந்து நீங்கள் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ உங்கள் பட்ஜெட் அதிகமாக இருக்குது அப்படி பார்க்கலான்ற பட்சத்தில் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக லாங் டர்முக்கு வேணும்னா மேக்கை பார்க்கலாம். பட் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் விண்டோஸ் இந்த இடத்துல பெஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய பர்சனல் சஜஷன் வச்சு உங்களுக்கு மேக் கரெக்டாக இருக்குமா இல்லை விண்டோஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்களே வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். நீங்க இதுல ரெண்டுத்துல ஏதாச்சும் லேப்டாப் வாங்குறதுல நாங்க போட்ட பெஸ்ட் லேப்டாப் சீரிஸ் எந்த பட்ஜெட்ல என்னென்ன இருக்குன்றத டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருப்பேன். அதையும் தாராளமா செக் பண்ணி பாருங்க. ஸோ மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.